முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துலையும் லாபம் பாரு. ஃப்ரான்ச்சைஸு நீங்கள் இன்னைக்கு இருக்க ஃப்ரான்ச்சைசஸ் இருக்குல்ல, இந்த ஃப்ரான்ச்சைசஸ் எல்லாம் எதுக்கு வந்து வெளிநாட்டு ஃப்ரான்ச்சைஸ் எல்லாத்துக்கும் உள்ள கொண்டு வரணும்? அந்த செயின்ஸ் சொல்றீங்க, எதுக்கு இந்த ஃப்ரான்ச்சைஸ் கொண்டு வரணும்? யாருன்னு பாருங்க. நடுவில் ஒப்பந்தம் போட்டது. இப்போ இந்த ஃப்ரான்ச்சைஸ்னால யாருக்கு பாதிப்புன்னு பாருங்க. நம்ம உள்ளூர் வியாபாரிகள், உள்ளூர் ஹோட்டல் நடத்துறவங்க எல்லாருக்குமே காலியாக போயிடும். அப்போ இவ்வளோதாங்க விஷயம். இதெல்லாம் செய்கிறவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனாக சொன்னோம்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட இயக்கத்தவர்கள், அது திமுகவாக இருக்கும் அதிமுகவாக இருக்கும், இவங்க இந்த பிஸ்னஸ் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இது ஒரு மறைமுக லாபி. இந்த லாபி இருக்கிற வரைக்கும் நம்மளால தற்சார்பு நோக்கி நகர முடியாது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு மெல்ல மெல்ல செத்து கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மை. தமிழ்நாட்டோட வளர்ச்சி வந்து இவர்கள் அப்படியே அமுக்குறாங்க. இவங்க என்ன திரும்ப திரும்ப வளர்ச்சின்னு காட்டுவாங்கன்னா, டிபெண்டாக இருக்கக்கூடிய செக்டார்ஸே தான் வளர்ச்சின்னு காட்டுவாங்க. அந்த டிபெண்டாக இருக்க செக்டார்ஸ்லாம் நாளைக்கு ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் வரும்பொழுது அப்படியே கைவிரிச்சிட்டு காணாமல் போயிடும். இருக்கட்டும், இப்போ மித்த மாதிரியான சாஃப்ட்வேர் பேஸ்டாக இருக்கட்டும், இது எதுவுமே வந்து கைவிரிச்சிட்டு போயிடும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சென்டர்ஸ் நாங்கள் கொண்டு வரோம். டேட்டா சென்டர்ஸ், நீ ஏன் டேட்டா சென்டர் கொண்டு வர? உங்ககிட்ட எதாவது ஏஐ இருக்கா தமிழ்நாட்டில் அது எதாவது பயன்படுத்த போறியா? அந்த டேட்டா சென்டர் என்ன பண்ணும்? எதுக்கு டேட்டா சென்டரை வெளிநாட்டில் வைக்காம தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வரான்? இல்லை, சுற்றுச்சூழல் பாதிப்பு அதிகமாக இருக்கும். டேட்டா சென்டரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அதிக எனர்ஜி தேவைப்படும். இந்த எனர்ஜி யார் கொடுப்பா? அவன் கரண்ட் கொடுக்க போறானா? நமக்கு நம்மளும் தான் எடுக்கணும். நம்ம கரண்ட்ல இருந்து இருக்கணும். இப்போ தமிழ்நாட்டில் ஆல்ரெடி கரண்ட் தேவையெல்லாம் பூர்த்தி ஆயிடுச்சா? இன்னும் எத்தனை கிராமங்களில் கரண்ட் மின்சாரம் போய் சேராமல் இருக்கு? அப்படி இருக்கும்போது ஏன் டேட்டா சென்டர்ஸ் வந்து நீ அவனுக்கு கொடுக்குற? உனக்கே தேவை பத்தலை. இன்னும் நிறைய இடங்கள்ல இப்போ நீ சென்னையை விட்டுருங்க, சென்னையில் இருக்க நபர்களுக்கு கரண்ட் கட்ட அதிகமாக பெருசாக தெரியாது. ஏன்னா இங்கே நிறைய தொழில்கள் இருக்கும். அது உங்களுக்கு என்னாலுக்கும் இல்லை. ஆக்சுவலாக இங்கே பல மார்வாடிகள் இருக்காங்க, பல சேட்டுகள் இருக்காங்க, பல மினிஸ்டர்கள் இருக்காங்க. இவங்களோட வீட்டெல்லாம் கரண்ட் கட் ஆயிரும். கோச்சுப்பாங்க. அவங்க வீட்டில் மட்டும் கரண்ட்டை கொடுத்துட்டு உங்கள் வீட்டிலலாம் கரண்ட் கட் பண்ணுற மாதிரியான சிஸ்டம் கிடையாது. அந்த சிஸ்டத்துக்கும் ஒரு திமுக ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்துருச்சு. ஸ்மார்ட் மீட்டர் வருதுல, அது வரும்போது பாருங்க அடுத்து என்னென்ன கூத்தலாம் நடக்கும்னு. இப்போதைக்கு ஸ்மார்ட் மீட்டர் எதுக்குங்க? ஸ்மார்ட் மீட்டருக்கு எதுக்குன்னு தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். அது வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, உங்கள் வீட்டில் மட்டும் கரண்ட் கட் ஆகும், பணக்காரங்க வீட்லாம் கரண்ட் எரியும். அவங்களுக்கு அந்த கரண்ட் கட்லையும் கூட அவங்களுக்கு கொஞ்சம் அதிக காசு கொடுத்து நாங்கள் கரண்ட் வைக்கிறோம்னு சொல்லி ஒரு சப்பை கட்டுவாங்க. இதெல்லாம் ஸ்மார்ட் மீட்டர் பார்த்துக்கும். இதெல்லாம் நடக்கும், ஃபியூச்சரில் இதெல்லாம் நடக்கும். இப்போ நோட் பண்ணி வைங்க. போர்னு வரும் பொழுது இந்த தனி மனித தற்சார்பு வந்து பெரிய அளவுக்கு உதவி செய்யும். ஒரு மனிதன் முதலில் அவனுடைய அடிப்படை தேவையாக கருத வேண்டியது நிலம். புரியுதா? நிலம், உங்ககிட்ட நிலம் இருக்கணும். இந்த நிலம் இல்லாமல் உங்களால் தற்சார்பை சாத்தியப்படுத்த முடியாது. சொந்தமாக நிலம் இருக்கணும், யாரும் கேள்வி கேட்காத நிலம் இருக்கணும். நீங்கள் வந்து அதை கான்ட்ராக்டில் எடுக்கிறது, அதை வந்து நான் வந்து ஒத்திக்கு வாங்கிட்டேன், அதுக்கு வாங்கிட்டேன், இது எதுவுமே எடுபடாது, தற்சார்பு கிடையாது. நீங்கள் பிஸ்னஸுக்கு வேணால் அது விவசாயம் பண்ணுறதுக்கு நிலத்தை வாங்கி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம். தற்சார்பாக வாழணும்னா அந்த நிலம் சொந்த நிலமாக இருக்கணும். ஓகே, அடுத்து அந்த நிலத்தில் நீர் சேமிப்பை ஏதாவது அடிப்படையில் நீங்கள் சாத்தியப்படுத்தணும்.